ஹாய் அப்ரசட்டீஸ். இப்போ இந்த வீடியோ வந்து எபிசோட் நம்பர் 2 நம்ம கர்ஸ்ட் பைட்ஸ்ல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலோட பேரு கர்ஸ்ட். ஏஐ நியூஸ் எல்லாம் பைட் ஃபார்ம்ல வந்து கன்சியூம் பண்றதுக்கு வந்து தமிழ்லயே கொடுக்குறேன் அப்படிங்கறதுனால கர்ஸ்ட் பைட்ஸ் இந்த சீரீஸ் பேரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற எபிசோடோட பேர் வந்து த $1 பேட்ச் ஃபார் டையிங் இன்டர்நெட். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் ரொம்ப வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வருது. அதனால வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, யாராச்சும் ஏஐல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து வாங்க அண்ட் இன்னொன்னு, நேத்திக்கு வந்து நான் பண்ண வீடியோல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா நான் பாட்டுக்கு இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்ன தோணுதோ நான் பாட்டு பேசிட்டு போறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது நான் என்னுடைய நாலேஜுக்காக டக்குன்னு நான் ஏதாவது ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்கலாம். நான் இதுக்கு இன்னும் ப்ரமோஷன், ஷார்ட்ஸ் அதெல்லாம் கூட இன்னும் போட ஆரம்பிக்கல. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பேஸ்ட் ஆன் ஊபர். ஸோ ஊபர் ஈட்ஸ் வந்து நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, தமிழ்நாட்டுல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இங்க வந்து டோர் டேஷ் அண்ட் இன்னொன்னு வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த 2 ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மாதிரி. ஆஹ் அது வந்து ஊபர் வந்து இங்க யூஎஸ்ல வந்து பேஸ் ஆயிருக்கு. இப்போ நான் சொல்ல போறது மோஸ்ட்லி யூஎஸ் தான் பை டிஃபால்ட். இந்தியாவுக்கு ஒரே ஒரு நியூஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். வந்து சொல்லக்கூடாது. ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் வந்து டிஜிட்டல் டாஸ்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்குக்கு $1 வந்து கொடுக்குறோம். அந்த டேட்டாவை நாங்க வந்து ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க என் அம்மா சத்தியமா அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்க சொல்றது வந்து கன்ஃபார்ம் நாங்க வந்து இத வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள்னா டிரைவர் இல்லாம தானா ஓடும். இந்த டெஸ்லால ஆட்டோ பைலட் இருக்கிற மாதிரி. ஆர் வேமோவா, யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு வேமோன்னு. இது எல்லா சிட்டிலையும் இல்ல, டெக்சஸ்ல இருக்கு. கலிஃபோர்னியால கண்டிப்பா, கலிஃபோர்னியால தான் கலிஃபோர்னியா பேஸ் தான். கலிஃபோர்னியால தான் சிலிகான் வேலி இருக்கு. ஸோ அது டிரைவரே இல்லாம ஓடும். அதுக்கு கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு அம்மா சத்தியமா அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரம்பிச்சது வந்து இந்தியால தான். ஊபர் இந்த பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணது. அண்ட் இது என்ன ஏதோ புதுசா ஏதோ எடுத்துன்னு வந்து நீட்டுறேன் அப்படின்னு என்ன ஏதோ பெரிய ஆள்லாம் நடிச்சிடாதீங்க. இது வந்து வருஷ கணக்கா வந்து இது இருக்கு. ஊபர்ல இப்பதான் வந்து அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊபர் அப்படிங்கிறது வந்து டிரைவர்ஸ்க்காக. ஸோ இது வந்து ஊபர் டிரைவர் ஆப்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, டிரைவர்ஸ் வந்து இருங்க, டிரைவர்ஸ் வந்து வந்து சொல்லக்கூடாது. டிரைவர்ஸ் அதுல வந்து மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது குட்டி 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 வேலை. நீங்க ஏதாவது வாய்ஸ் கிளிப் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஏதாவது போட்டோ எடுத்து அனுப்பணும்னு இருக்கலாம். போட்டோ எடுத்து அனுப்பணும் மீன்ஸ் டிரைவர் அப்படின்னா போற வழியில ஏதோ ஹோட்டல் சைனேஜ் போட்டோ, இல்லைன்னா ஹோட்டல் மெனு போட்டோ, அந்த மாதிரி ஏதாவது போட்டோஸ் இருக்கலாம். இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், இங்க இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். போஸ்டர்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் அந்த டாஸ்கோட கம்ப்ளெக்சிட்டி பொறுத்து $1 இருந்து $5 வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இந்த ஆர்டிக்கிள் நான் சோர்ஸ்ல போடுறேன், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா படிச்சு பாருங்க. இது வந்து இதுக்கு பேரு லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட தமிழ்ல பேசுறேன், ஏஐ பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு கூகுள்க்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ என் வீடியோக்கு நீங்க கேப்ஷன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வராது அது. ஆனா நான் கரெக்டா கேப்ஷன் போட்டேன் அப்படின்னா யூடியூபுக்கு வந்து ஓகே இவன் ஏஐ பத்தி தான் பேசுறான் இந்த வீடியோல அப்படின்னு தெரிஞ்சிடும்.
ஸோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் வே டு எக்ஸ்பிளைன் லேபிள்டு டேட்டா. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஹ் அன்னன்னைக்கு வந்துருமா இல்ல அந்த வாரத்துல வந்துருமா அப்படின்னு இன்னும் நான் படிச்சேனான்னு ஞாபகம் இல்ல. பட் அந்த பேமெண்ட் அந்த இதுல வாலெட்ல வந்து அன்னைக்கே ஆட் ஆயிரும். ஆம், இது வந்து நீங்க போன்ல இருந்து வந்து தள்ளி இருக்கீங்க. ஐ மீன் கார்ல இருந்து தள்ளி இருக்கீங்க, ஆஃப்லைன்ல இருக்கீங்க. இல்ல அப்படின்னா ஒரு ரைடுக்கும் இன்னொரு ரைடுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சும்மா போன் நோண்டிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ காசு பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். இது வந்து நான் இந்தியால தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது யுஎஸ்ல இப்பதான் பைலட் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, ஆஹ் இந்தியா வந்து சீப் லேபர். இந்தியான்னு இல்ல, இந்தியா, சைனா, பிலிப்பீன்ஸ், ஆஹ் வேற எந்த நாடு இருக்கு, சம்டைம்ஸ் வியட்நாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனா வியட்நாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக வரும். வியட்நாம், பங்களாதேஷ் வந்து க்ளோத் க்ளோதிங் அண்ட் இதுக்கு வரும். வியட்நாம் எதுக்கோ சொல்லுவாங்க. சைனா ஆப்வியஸ்லி மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ். இந்தியா அண்ட் பிலிப்பீன்ஸ் வந்து லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லேபரர்ஸ் வந்து கிடைக்கிற நாடு. ஸோ அது இந்தியாவில் வந்து இது பண்ணி நிறைய எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேல் ஏஐ, ஆப்பன்ங்கிற ஆப் வந்து நான் 13 14 வயசு, அது ஆக்சுவலி மைனரா இருக்கிறப்ப பண்ணக்கூடாது. நான் போலி ரெசியூம் போட்டு ஆப்பன்ல செலக்ட் ஆகி அப்போவே எனக்கு வந்து ரூ. 4, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 வந்திருக்கு. பேசிக்கலி தமிழ்ல நான் பேசி அனுப்பணும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க பைசா கொடுப்பாங்க. சாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இதுக்கு பேரெல்லாம் என்னன்னா க்ரௌட் லேபிள்டு ட்ரைனிங் டேட்டா இதுக்கு பேரு. ஏன்னா க்ரௌட் சோர்ஸ் பண்றாங்க. ஆஹ் இப்போ என்ன இது நடக்குதுன்னா, அப்போ வந்து ஜெனரலிஸ்ட் டேட்டா கலெக்ஷன். இப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குது, யார் ஏதாவது பேசுறோம் அப்படின்னா, இப்போ 14 வயசுல இருந்த எனக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி என்ன தெரியும்? இஷ்டத்துக்கு நான் ஏதாவது அடிச்சு விட்டுருப்பேன். ஸோ அது வந்து ஜெனரலிஸ்ட் ஆன்சர். ஆனா இப்போ இப்பயும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இப்போ வந்து ஸ்பெஷலிஸ்டா வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யூஎஸ்ல சொல்றேன். யூஎஸ்ல ஜெனரலிஸ்ட் ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே வந்து நிறைய டிக்டாக் வீடியோல எல்லாம் பார்த்திருக்கோம். அவங்க கிட்ட போயிட்டு ஆஸ்திரேலியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா யூரோப்புக்கு பக்கத்துல இருக்குன்னுவாங்க. ரொம்ப தன்மையான மனிதர்கள். அதனால ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நிஜமாவே நான் தான் பேசுறது என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து டேட்டா வாங்குறோம் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இதை பத்தி. ஸோ இதோட லேபர் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ஆம், இப்போ வந்து கிக் ஒர்க்கர்ஸ், கிக் எக்கானமி இப்போ. ஸோ அவங்களுக்கு இல்லைன்னா யாராச்சும் கார் ஓட்டுறாங்க, இல்லை இங்க வந்து படிக்க வரவங்க பார்ட் டைம்ல வந்து கார் வாங்கிட்டு ஊபர் ஓட்டுவாங்க. அப்பப்போ ஊபர் அண்ட் ஊபர் ஈட்ஸ் ரெண்டுமே ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல. அண்ட் இது நான் டிரைவிங் இன்கம். ஏன்னா இது நீங்க பேசுறதோ டாக்குமெண்ட் அப்லோடோ அந்த மாதிரி போட்டோ எடுத்து இல்ல பேசுறது அந்த மாதிரி தான். ஃபோன் இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்ல. ஆனா இது லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஸ்க்ரூட்டினி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நான் வந்து நல்லா இப்படி எடுத்து மூக்குல எடுத்து இப்படி தக்காளி சொருவிட்டு மேல நல்லா வந்து வானவில் கலர்ல வந்து ஒரு டோப்பா வச்சுக்கிட்டு என்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கு நானே டேட்டா கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி அவங்க அதுக்குதான் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க அதை வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு இந்த இப்படி வச்சுக்கோ அப்படின்னு இப்படி ஒரு சில்லறையை இப்படி தூக்கி போட்டுருவாங்க. அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னல் 9 to 5 ஒர்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு தெரியல. ஆல்ரெடி நிறைய மாறி இருக்கு. இந்த கொரோனாலாம் வந்தனால ரிமோட் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மாறி இருக்கு. ஸோ இந்த 9 to 5 ஒர்க்கே ஒருத்தங்க இந்த மாதிரி டேட்டா லேபிளர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல பண்றது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது. ஹியூமன் அந்த கனெக்ட் வந்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த ஏஐ டேட்டால. அது நான் பேசுறோம், அது நெக்ஸ்ட் டாபிக்ல அதுதான் வருது.
ஸோ இதுக்கு பேரு வந்து டிஜிட்டல் பீஸ் ஒர்க். ஸோ கம்மியா தான் சம்பளம் குடுப்பாங்க. ஆனா அது எல்லாமே பில்லியன் டாலர் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். ஆ மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இது ஃபுல்லா. நீங்க பண்ணது வந்து போங்கு அப்டின்ருவான். ஏன்னா ஆப்பன் எனக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கான். நல்லா பேசி அழகான நான்லாம் தமிழ்ல வந்து 90% 90 மார்க்ஸ் எடுக்கிறவன் நான் 100க்கு. என்னோட தமிழ்ல என் தமிழில் பிழை உள்ளது அப்டின்ட்டு ரூ. 10 தரமாட்டேன்ட்டான் அந்த பொறம்போக்கு. இன்னும் குடுக்கல. ஆ ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இதுல பேமெண்ட்ஸ்ல. பட் இது யுஎஸ்ல. இந்தியால கன்ஃபார்ம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. யுஎஸ்ல நீ நம்ம ஆளு, நீ நம்ம இனம், நீ வா நம்ம இப்படி ஒண்ணா போலாம் அப்படின்னு தோள்ல கை போட்டுருவாங்க. இந்தியால இருக்கிறவங்க தான் அப்படியே செவுக்கால அடிச்சு கோ ஒர்க் பெசன்ட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து த டெட் இன்டர்நெட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஒண்ணு பார்த்தேன். இது வந்து இம்பேரா அப்படி டேல்ஸ் வந்து இது ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி இம்பேர்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது வச்சிருக்காங்க. அதுல 2024ல ஒரு பாட் ரிப்போர்ட் குடுத்தாங்க. இன்டர்நெட்ல டிராவல்ஸ் பண்ற இதுல வந்து 50%க்கு மேல பாட்ஸ். அதாவது ஒரு வெப்சைட்ட விசிட் பண்றது வந்து 100 பேர் விசிட் பண்ணாங்க அப்படின்னா 50 பேர் அதுல பாட்ஸ் தான். அந்த ChatGPT யூஸ் பண்றனால. அண்ட் இப்போ எல்லா ஏஐ புரொவைடர்ஸும் கனெக்டர்ஸ் குடுத்துட்டாங்க வெப் சர்ச்க்கு. ஸோ மோஸ்ட்லி பாட்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓப்பன் ஏஐ, ஆந்த்ராபிக், கூகுள் எல்லாமே வந்து அ இந்த மாதிரி மொத்த இன்டர்நெட்டையும் வந்து எடுத்து, அவங்க வந்து அவங்க மாடல ட்ரெயின் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து இன்டர்நெட்ல எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தாங்களோ, நல்லா தள்ளு, 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 தள்ளு அப்படின்னு 4 வருஷத்துல 4லேருந்து 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தையும் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டான். இப்போ வந்து தலைவனுக்கு வந்து டேட்டா கிடையாது. அ அதனால தான் தலைவன் ஸ்பெஷலிஸ்ட்டா போறான். ஜெனரலிஸ்ட் டேட்டா முடிஞ்சு போச்சு. அதனால ஸ்பெஷலிஸ்ட் டேட்டாட்ட வந்து போயிட்டு இருக்கான். ஸோ இது ஈலான் மஸ்க் வந்து சொன்னான்னு நெனைக்கிறேன். நம்ம தலைவன் மஸ்க் வந்து ஹியூமன் டேட்டா ஜெனரேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம இது பண்ணிட்டோம்ன்னு, இப்போ வந்து சிந்தெடிக் டேட்டா வச்சு அவனுங்களே அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது படி என்ன அப்படின்னா, கார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ரெப்யூட்டடான ரிப்போர்ட்ஸ் குடுக்குற ஒரு இது அ இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க வந்து 60% ஆஃப் ட்ரெய்னிங் டேட்டா அதாவது அந்த மாடல் வந்து நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னா, அத ட்ரெயின் பண்ணணும். அது குடுக்குற டேட்டா வந்து 60%க்கு மேல சிந்தெடிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2024ல. 2025ல கன்ஃபார்ம் 80, 85% ஆயிடும். ஏன்னா யாருக்குமே இப்போ வந்து டேட்டா வந்து கிடையாது. ஸோ இது ஏன் இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, அ மாடல் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நீங்க விக்கிபீடியால கூட போய் பார்த்துக்கலாம். இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு டெரோகேட்டரியான டெர்ம். ஆ நான் அத சொல்ல விரும்பல. நான் காட்டுறேன். ஏஐ ஸ்பாம் இது வந்து இன்டர்நெட்ல ரொம்ப ஜாஸ்தி. இது சமீப காலத்துல நானே நெறைய பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஒரு பிக்சர் இருக்கு. பட் நான் காப்பிரைட் ரீசன்க்காக அது காட்ட முடியாது. நீங்களே பார்த்திருப்பீங்க நெறைய. ஒரே பேரு வச்ச ஒரு உயிர் இல்லாத ஒரு உயிர் உள்ள நடிகர் 2 பேரும் மீன் வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. என் பேர் சொன்னா மாட்டிப்பேன். ஆ அண்ட் சம்மந்தமே இல்லாம ஒரு குரங்கு அப்படியே நடந்து போய் இப்படி கதைய தூக்கிட்டு இப்படி வரும். லைக் ஒரு வேல்யூவே ப்ரொவைட் பண்ணாது. சும்மா அப்படியே ஏதோ டைம் பாஸுக்கு இப்படி போதா அப்படி அந்த மாதிரி ஒரு லோ எஃபர்ட் வீடியோ இருக்கும். இது ஏன் வந்து பெரிய இது அப்படின்னா, இந்த லோ குவாலிட்டி கன்டென்ட்லாம் போடுறனால, இப்ப ஜென்யூனா யாரோ வரைஞ்சு போடுறாங்க, வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, அத கூட உங்களால உட்கார்ந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அது நீங்க ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்கலைனாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டா உட்கார்ந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது, அது அது ஒரு டைப் ஆஃப் பயஸ் தான். நான் கிரியேட் பண்ணது வசதி அப்படின்னு. அ அது தள்ளி வச்சாலும், அதுல ஆக்சுவலி சம்திங் இருக்கு. அ சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்றேன் பாரு அப்படின்னு போயிட்டு டக்கு டிக்கு 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 டிக் அப்படின்னு என்டர் தட்டுனா, படக்குன்னு வந்து ஒரு பாட்டு வந்துச்சு. இது ஏஆர் ரஹ்மானோட மாசுன்னு அந்த மாதிரி சொல்ற மாதிரி அது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னா, ஏஐக்கு வந்து நாலெட்ஜ் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க எந்த மாடல் நீங்க போறீங்க அப்படின்னாலும், ஆ உன்னை எந்த உன்னோட நாலெட்ஜ் கட் ஆஃப் எப்போ அப்படின்னு நீங்க கேளுங்க. நாலெட்ஜ் கட் ஆஃப் எப்போன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டேட் சொல்லும். இல்ல ஒரு மந்த் அண்ட் இயர் சொல்லும். ChatGPT 4o வந்து அக்டோபர் 2022வா? அது
அது வரைக்கும் தான் நினைக்கிறேன். அது ஏன்னா 2023ல நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த நாலேட்ஜ் கட் ஆஃப்னால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இருக்கிற பெரிய பெரிய ஏஐ கம்பெனிஸ்லாம் நீங்க இப்போ கடைசி 1 இயரா பார்த்தீங்கன்னா, எல்லாம் அப்படியே ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஎக்ஸ்க்கு தான் அடிச்சுக்கிறாங்க. நம்ம போன வீடியோல பேசினது கூட, எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் தான். பெரிய மாடல் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. வியோ 3, 3.1 அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. சும்மா நான் இது இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரேம் போட்டா நடுவுல ஃபில் பண்ணுவேன். இது வந்து பிரீமியர் ப்ரோல ஆல்ரெடி இருக்கு. அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒண்ணு இருக்குங்க பிரீமியர் ப்ரோல. அது அது கீ ஃப்ரேம் மேட்ச் பண்றது எப்போலேருந்தோ இருக்கு. அ அது ஓகே. அது இது இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பட் பேசிக்ஸ் வந்து அதுதான். நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன பேசுறேன் அப்படின்னு புரியும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஊபரோட ப்ரோகிராம் வந்து ஒரு ஏர்லி எக்ஸாம்பிள். இந்த மாரி ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த Reddit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. Redditல வந்து டைனமிக் பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி 130 மில்லியனுக்கு இவங்கள்ட்ட பைப்லைன்ல வந்து சொருவி வச்சிருக்காங்க. ஓப்பன் ஏஐட்டேருந்தும், கூகுள்ட்டேருந்தும். 80 மில்லியன், 70 மில்லியன். ஐ டோன்ட் நோ விச் இஸ் விச். ஆம், ஸோ இதுல என்னுடைய இன்சைட் ஆர் என்னுடைய பிரெடிக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இது வந்து நெக்ஸ்ட் லேபர் ஃபேஸ்க்கு நம்ம வந்து இந்த ஊபர் மாதிரி இதுக்கு தான் வந்து நம்ம இதுவாகுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த $1 இந்த டாலர்ன்னு அதாவது நம்ப மாரி மனுஷங்கள்லாம் கம்பெனில சேர்ந்து மாடல உட்காந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம். ஆ கொஞ்ச நாள் இப்போ நடக்கல அப்படின்னாலும் ஒரு 3, 4 வருஷத்துல ஐ கேன் சீ இட் ஹேப்பனிங். அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த சர்க்குலர் எக்கானமில ஏஐ பபிள் பர்ஸ்ட் ஆயிடுச்சு ஐயா! அப்படின்னு ஆகாது. அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் ஆக்சுவலி டிராயிங் அண்ட் ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, அ இஷ்டத்துக்கு வந்து இன்டர்நெட்ல வளரக்கூடாதுன்னு நான் சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி பேசுவேன். ஸோ அந்த சோர்ஸஸ்லாம் கரெக்ட்டா கலெக்ட் பண்ணிட்டு ஏன்னா நெறைய இது பேவால்க்கு பின்னாடி இருக்கு. அது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடாது. காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பேவால்ல இல்லாததா பார்த்து சோர்ஸஸ் எடுத்து நான் உங்களுக்கு குடுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து 2026ல வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி சம் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வந்து ஏஐக்கு லேபிளிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் மைக்ரோ டாஸ்க் சிஸ்டம்ஸ் நேத்து நம்ப ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி இன்டர்னலா கம்பெனிக்குள்ளேயே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இந்த ஃபார்ச்சூன் 1000 ஃபர்ம்ஸ், ஃபார்ச்சூன் 500, ஃபார்ச்சூன் 1000 வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த அ டேட்டா கலெக்ஷன்ல வந்து தீவிரமா இறங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆம், அது இருந்தா தான் இந்த மாடல் கொலாப்ஸ் வந்து ஆகாம இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து கீ கான்செப்ட்ஸ் நான் சம்மரி பண்ணணும் அப்படின்னா, ஊபர் வந்து புதுசா இந்த ஹியூமன் டேட்டா வந்து கிரவுட் சோர்ஸ் பண்ணி கலெக்ட் பண்றதுக்கு வந்து பைலட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு யுஎஸ்ல. இந்தியால ஆல்ரெடி செப்டம்பர்லயே ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஏஐ லேப்ஸ் பெரிய பெரிய ஏஐ லேப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஹியூமன் டேட்டா வேணும், ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா வேணும், ரியல் ஹியூமன் இன்புட் வேணும் அட் ஸ்கேல் அப்படிங்கறனால எல்லாருமே அதுக்கு தான் அடிச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒர்க் ஃபோர்ஸோட ஃபியூச்சர் வந்து இந்த கிக் ஒர்க் அண்ட் இந்த ஏஐ ட்ரெய்னிங் மாடல்ஸ் வந்து சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் 9 to 5ல வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இருக்கிற எல்லாருமே ஏஜென்டிக் ஒர்க் அண்ட் இந்த மைக்ரோ டாஸ்க் வித்தின் என்டர்பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இப்போ டெட் இன்டர்நெட் தியரி. ஸோ டேட்டா கிரைசிஸ் இருக்கு. சிந்தெடிக் டேட்டா எல்லாம் வந்து சேச்சுரேட் ஆயி, இப்போ வந்து ஹியூமன் டேட்டாக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம தலைவன் கூகுள் வருவான் பாரு, கூகுளும் மார்க் மாமாவும் வருவானுங்க இப்போ. ஏய் நான் என்கிட்ட இருக்கு டேட்டா அப்படின்ட்டு. ஸோ புதுசு புதுசா அவங்க இனிமே தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னுடைய கலெக்ஷன் ஃபார் டுடே. இதுவரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி. ஹியர் ஸ்டாப் பிரசத்திகளா.